ஸோ நன்றி சொல்லுகிற உணர்வோட இருங்க. நன்றி சொன்னா உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையுமே வந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார், உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுக்கு விடுதலை தருகிற தேவன் உங்களோட இருக்கிறதுனால நீங்க இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில இருந்து நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க வாயில கர்த்தர் நன்மையினால நிரப்பு பண்ணுவார். கர்த்தர் உங்க நன்மையா நிரப்ப பண்ணுவார், நன்மையா நிரப்பப்படுவார். சோ நீங்க அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாயை நன்மையினால் நிரப்புவார், நன்மையினால் நிரப்புவார். உங்கள் வாய்கள் நன்மையினால் நிரப்பும். உங்கள் பாஷைகளை சுத்த பாஷைகளை மாற்றுவேன்னு சொன்ன தேவன் இந்த நேரத்திலையும் நீங்க தேவையானதான் பேசிருக்கீங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க பாஷைகளை சுத்த பாஷையை மாற்றி போட்டேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்துல உங்க பாஷைகள் எல்லாத்தையுமே சுத்த பாஷையா மாற்றுவாராம். இந்த நேரத்துல உங்க பாஷைகள் எல்லாத்தையுமே சுத்த பாஷையா மாற்றுறதுக்கான ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படும் போது, சோ எதுக்காகவும் நீங்க பயப்பட வேணாம், நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படும் போது கர்த்தர் உங்கள் பாதைகளை ராஜ பாதைகளாக மாற்றி போடுவார். கர்த்தர் பாதையை ராஜ பாதைகளாக மாற்றி போடுவார். சோ நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ எதுக்காகவும் கலங்காத. கர்த்தர் கூட இருக்காரு, உன் கூட கர்த்தர் இருக்காரு. சோ நீ எதை குறிச்சும் பயப்படாத. உன் பாதைகள் எல்லாம் ராஜபாதைகளா மாறும். சோ இந்த நேரத்துல ஆவியானவர் வெல்கம் பண்ற விதமா, ஆவியானவரை வரவேற்கிற விதமா நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உங்க ஆவியில உணர்ந்து நீங்க அந்நிய பாஷை பேசி அவரோட லவ்வை கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. அவரோட லவ்வை ஃபீல் பண்ணுங்க. நீங்க அவர் 5 நிமிஷம் கண்ணை மூடி, ஏசுப்பா எங்களை இத்தனை நாள் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எத்தனையோ தடைகள்ல இருந்து எங்களை இதுவரைக்கும் எங்களை கூட்டு வந்திருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே சொல்லிட்டு அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நன்றி செலுத்துங்க. இதுவரைக்கும் நாங்க நிர்மூலமாகாம இருக்கோமே ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்க நிர்மூலமாகாம இருப்போமே ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துங்க. அதற்காக நன்றி செலுத்துங்க. அந்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துங்க. இன்னும் அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில பலமா செயல்படுறதுக்காக நன்றி செலுத்துங்க. உங்க நன்றி செலுத்துறது மூலமா ஆவியானவர் இன்னும் உங்களுக்குள்ள உற்சாகத்தையும் உங்களுக்குள்ள பலத்தையும், பரலோகத்திலிருந்து ஒரு பலன் இப்போது இறங்கி இங்க வரும். பரலோகத்திலிருந்து பலன் இங்க இறங்கி வந்து, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கே தருகிறான்னு சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்துல கூட நீங்க எந்த நன்மைக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிறீங்களோ, எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிறீங்களோ, எந்த முடிவுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிறீங்களோ, நீங்க எது உங்களை ஜனங்கள் முடிந்திருச்சு நினைச்சிட்டாங்களோ, அந்த முடிவுல இருந்து ஒரு துவக்கத்தை தருகிற ஆவியானவர், அந்த முடிவுல இருந்து துவக்கத்தை தருகிற ஆவியானவர், ஜனங்கள் உங்களை முடிஞ்சிருச்சு, இவன் கதை அவ்வளவுதான், இவங்க கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஓரத்துல தள்ளி இருக்கலாம். ஆனா அந்த ஆவியானவர் இப்ப சொல்றாரு, எந்த மனிதர்கள் உன்னை முடிந்தது என்று முடக்கி விட்டார்களோ, உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன், ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன், ஒரு உற்சாகத்தை தருகிறேன். அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் உனக்குள்ள செயல்படுறனால உன் தடைகள் எல்லாம் உடைஞ்சு, உன் பாதைகளை ராஜ பாதைகளாக்குவேன், உன் பாதைகளை ராஜ பாதைகளாக்குவேன். இதற்கு உணவா கிடக்கிறவனோட பாதைகள் எல்லாம் செவ்வையாக போகுது. ஆவியானவரை நீ வாழ்க்கைகளை விடும்போது, ஆவியானவர் சூறாவளி போல உன் வாழ்க்கையில வரும்போது, உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா குப்பைகளும், உன்னோட வாழ்க்கையில இருக்க எல்லா குப்பைகளும் அகன்று ஓட போகுது. அந்த மாதிரி ஒரு ஆவியானவரை நீ துணிச்சுட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு ஆவியானவரை நீ துணிச்சுட்டு இருக்க. சோ அவரை துதிக்கிற விதமா, அவரை கனம் பண்ற விதமா, நம்ம அவர் வரவேற்கிற விதமா ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு நின்று அவருடைய பிரசன்ஸ கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு, நம்ம ஆராதனைகளை கடந்து செல்வோம். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை அவர் அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை அவர் அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா,
சொல்லுங்க, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம், ஆனா அவர் உங்களை தள்ளி விடாம அவர் உங்களை பிள்ளையா பாக்குறனால, அவர் உங்களை பிள்ளையா பாக்குறனால இன்னும் வரைக்கும் உங்களை தள்ளி விடாம அவர் உங்களை சேர்த்து கொள்றாரு, அவர் உங்களை மீட்டுக் கொள்றாரு. ஓ தேங்க்யூ தேங்க்யூ, அதுக்காக நன்றி சொல்லுங்க. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவரை உன்னை அவர் அழைக்கின்றாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. மனிதர்கள் உங்களை ஓரத்துல தள்ளி இருக்கலாம், மனிதர்கள் உங்களை ஓரத்துல கட்டி இருக்கலாம், ஓரம் கட்டி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை ஓரம் கட்ட மாட்டார் என்னைக்குமே. ஆண்டவருடைய பார்வையில, ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை மேன்மையா வைக்கணும் ஆசைப்படுறாரு. உங்களை இந்த நேரத்துல மேன்மையா வைப்பாரு. ஓ வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஓ ரீபா சந்தரி கதலரலபா, ஓ ராபா ஷிகா தலரலபரல சந்தரி துலுரு, ஓ ரீபா சந்தரி கதலரலபரல சந்தரி கதலரலபா. ஓ என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் நான் இறங்கி வருவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் உனக்காக எனக்காக அவர் இறங்கி வந்திருக்காரு. ஓ இந்த சபைக்குள்ள இறங்கி வந்திருக்காரு, இந்த சபைக்குள்ள இறங்கி வந்திருக்காரு. ஓ அவர் எல்லா தடைகளுமே விலக்கி போடுறதுக்கு ஓ அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஓ குடும்ப பிரச்சனையில இருந்து, ஓ குடும்ப பிரச்சனையில இருந்து, ஓ இந்த நேரத்துல வாய்களை திறந்து நீ பேசும்போது, வாய்களை திறந்து உங்க வாய்கள் மௌனமா இருக்க வேண்டாம், உங்க வாய்கள் மௌனமா இருக்க வேண்டாம். நீங்க வாய்களை திறந்து ஓ நீங்க கூப்பிடும் போது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாதம் செய்வேன் சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்துல கூட நீ அவங்களை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது ஓ உனக்காக அவர் இறங்கி வருவார். உனக்காக உன் குடும்ப பிரச்சனைக்காக, உன் குடும்ப பிரச்சனைக்காக, உன் கடன் பிரச்சனைக்காக, உன் சுக வாழ்வுக்காக அவர் இறங்கி வருவார். வியாதியின் படுக்கையை நீ இருக்கியா? ஓ இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார். ஓ இழந்து போன ஓ உன் உறவுகளை அவர் திரும்பி உனக்கு தருவார். ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூ. இழந்து போன உன் உறவுகளை உன்னை விட்டுட்டு ரொம்ப நாளா போயிருக்கலாம், அந்த உறவுகளை அவர் மீண்டும் கூட்டி சேர்ப்பார், அவர் மீண்டும் கூட்டி சேர்ப்பார். ஓ அவர் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவரும் கூட்ட மாட்டான். நீ கீழே கிடக்க மாட்ட, நீ வாழ் கிடையாது. நீ அவர் சமூகத்தில் அவர் தலையா இருப்ப, நீ தலையா இருப்ப. அந்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக வாழாக்காமல் தலையாக்குவீர், கீழாக்காமல் மேலாக்குவீர் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோ எல்லாரும் உட்கார்ந்து அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ உங்க வாய்களை நீங்க அசை போடுற விலங்குகள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாய்களை மௌனமா வச்சிருக்காதீங்க, பேசிக்கிட்டே இருங்க அவர் கூட. இந்த நேரத்தில் அவர் கூட நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை இந்த சபையிலிருந்து உங்க மூலமா அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். I
அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவர். அந்த சின்ன பையனுக்குள்ள அவ்வளவு பெரிய கோலியாத்து அவனை அடிக்கிறதுக்கான வல்லமைய அந்த சிறிய பையனுக்குள்ள வைத்த ஆண்டவர். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்தில் நான் இதை தீவிரமாய் நடத்துப்பேன் சொன்ன ஆவியானவர். இந்த நேரத்திலையும் ஒரு கூட்டத்துல நீங்க ஒருத்தவங்க கிடையாது, உங்களுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு தனம் இருக்கு. ஆவியானவர் குடும்ப பிரச்சனையிலிருந்து, உங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து கோலியாத்து மாதிரி நிக்கிற அந்த குடும்ப பிரச்சனை, கோலியாத்து மாதிரி நிக்கிற அந்த வியாதி, கோலியாத்து மாதிரி நிக்கிற அந்த கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து உங்க சின்ன மனசுக்குள்ள இருந்து ஆவியானவர் செயல்பட்டு அந்த கோலியாத்தை அடிப்பாரு. அந்த கோலியாத்து முகம் குப்பர உங்க தாய் முன்னாடி வந்து விழுவான். அந்த கடன் பிரச்சனை உங்க தாலி கீழே வரும், அந்த குடும்ப பிரச்சனை உங்க தாலி கீழே வரும், அந்த வியாதி உங்க தாலி கீழே வரும். ஆசீர்வாதத்துல பிஸியா வச்சிருக்க நாட்கள், உங்க ஆசீர்வாதத்துல பிஸியா வச்சிருக்க நாட்கள், நீங்க ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்துல கூட அந்த ஸ்டான்ஸ்ல அந்த திரும்பி அந்த வரிகளை அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவர். இந்த நேரத்துல கூட அந்த WWE ஈரம் பார்த்திருக்கீங்களா? ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடிப்பாங்க. 10 ரவுண்டு போகும், 15 ரவுண்டு போகும், ரொம்ப நேரமா மேட்ச் போகும். ஆனா தாவீது வந்து நிற்கும் போது, அவருடைய நாமத்துல நீங்க வந்து நிற்கும் போது, கோலியாத்தை பார்த்து ஒரே அடிதான், உங்க பிரச்சனைகளை பார்த்து ஒரே அடிதான். அவருடைய நாமத்துல நீங்க நிற்கும் போது உங்க பிரச்சனைகளை பார்த்து ஒரே ஒரு அடிதான் அடிப்பீங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் உங்க காலை கீழே வர போற டைம் இது. உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவோம். உங்கள் காரியங்கள் எல்லாம் எந்தெந்த காரியங்கள் உங்கள் கைக்கு கூடி வராம இருக்கும், எந்தெந்த காரியங்கள் இந்த நேரத்துல கைகூடி வராம இருக்கும், அந்தந்த காரியங்களை எல்லாத்தையுமே கைகூடி வர பண்ணுவார். இறந்து போன உறவுகளை திருப்பி கூட்டி சேர்ப்பார். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்துல கூட அவர் உங்களை மீட்டுக் கொண்டாரா? அவர் உங்கள் சிங்கத்தின் வாயிலிருந்து எடுத்தார். பிசாசோட வரையில நீங்க சிக்கிருக்கீங்களா? அந்த பிசாசோட வரையிலிருந்து ஆண்டவர் இந்த நேரத்துல, இந்த காலை நேரத்துல, இந்த ஆராதனையில பிசாசோட வாயிலிருந்து உங்களை எடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பாடலை, அந்த வரிகளை, அரக்கன் கோலியாத்தை அழிக்க வல்லவரே அவருடைய நாமம் யெகோவா ஈரே.
அவருடைய நாமம் யெகோவா ஈரே. அவர் சொன்னதை செய்பவர். உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்காரோ, என்னென்ன வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரோ, இந்த நேரத்துல இருந்து அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற பரவ ராஜ்யம், பரவ தூத கூட்டங்கள் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற உங்களுக்காக தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பரலோகம் உங்களுக்குள்ள இறங்கி வருது. பரலோகம் உங்களுக்குள்ள இறங்கி வருது. ஒரு வார்த்தை மாம்சமாயி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணினார் அல்லவா? அந்த வார்த்தையே மாம்சமாகுதுன்னா, இந்த சபையில அவரோட சமூகத்துல நின்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறாது? இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதமாகவும் உங்க வாழ்க்கையில அப்படியே படிப்பதாகவும் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு பிளஸ் பண்றேன். வார்த்தை மாம்சம் ஆச்சுனா, வார்த்தை மாம்சமானது உண்மைனா, இப்ப பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளுமே அது ஆசீர்வாதமா மாறது உண்மைதான். வார்த்தை மாம்சம் எப்படி ஆனதோ அதே போல இப்ப பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே உங்க வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதமாக மாறும். உன் தடைகளை உடைத்து எல்லா வார்த்தைகளுமே அந்த கதவுகளை உடைக்கும். உன் தடையா நிற்கிற எல்லா கதவுகளுமே உடைத்து உனக்கான திறந்த வாசல்கள், உனக்கான ஓப்பன் டோர்ஸ் எப்போதுமே 24 மணி நேரமும் உனக்கான கதவுகள் திறந்தே இருக்கும். ராஜாக்கள் வருகிறதும் போகிறதுமாய் இருப்பார்கள். உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். ஒரே இரவுல யோசேப்பு எப்படி கீழே விழுந்தானோ, ஒரே இரவுல எப்படி பிசாசானவன் யோசேப்பை கீழே தள்ள முடியுமோ, அதே போல ஒரே இரவுல இயேசு நினைச்சா, உங்க அப்பா நினைச்சா உங்களை மேல உயரத்தை தூக்கி வைக்க முடியும். அவருக்கு தேவையான ஒரே இரவு தான். அவரை நீங்க நம்பணும். அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான் சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட நீங்க அவரை நம்ப அவர் மேல நீங்க விசுவாசம் வைக்க அந்த விசுவாசமே உங்களை ரட்சிக்கும். சோ நீங்க எதற்காகவும் பயப்படாதீங்க. நீங்க அவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கனால, நீங்க அவருக்கு பிள்ளையா இருக்கனால அவர் உங்களை கைவிட மாட்டாரு. உங்களை கையை பிடிச்சு மேல தூக்குவாரு, மேல உயர்த்துவாரு, உங்களை மேல எழும்ப செய்வாரு. சோ இந்த நேரத்தில் கூட கை தூக்கி விட்டு உயரத்தில் எண்ணெய் வைத்து பிள்ளையை மாற்றிவிட்டு நிரந்தரமாய் அவர் சும்மா டெம்பரரியான பிள்ளைய வைக்க மாட்டாருங்க. அவர் வச்சா பெர்மனண்டா தான் வைப்பாரு. அவர் வச்சா பூரணமா சம்பூரணமா ஆசீர்வாதத்தினால உங்களை திருப்திப்படுத்துவாரு. உங்களை திருப்திப்படுத்துறதுதான் அவரோட வேலையே. நீங்க போதும் சொல்ற அளவுக்கு உங்களை ஆசீர்வாதத்தால உங்களை திருப்திப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. தேங்க்யூ கை நீட்டி தூக்கி விட்டு நன்றி சொல்லுங்க. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார். அவன் கடந்து வந்த பாதைகள்லாம் திரும்பி பார்த்தான். ஒரு முறை நான் சிங்கத்தை கொண்டிருக்கேன், ஒரு முறை நான் கரடியை கொண்டிருக்கேன், இந்த விருத சேதம் இல்லாத பெலிஸ்தீன் எனக்கு எம்மாத்திரம் கேட்டான். அதே மாதிரிதான்
உங்க பிரச்சனைகளை நோக்கி நீங்க பிரச்சனைகளை முன்னாடி நீங்க கடந்து வந்திருப்பீங்கள, அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கூட்டு வந்திருப்பாருல. இப்ப நீங்க இருக்கிற பிரச்சனைகள் இருந்து உங்களை கூட்டு வர மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருந்தும் இந்த பிடிகளுக்குள்ள இருந்தும் உங்களை அவர் கூட்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த பிடிகளுக்குள்ள இருந்து உங்களை அவர் கூட்டு வர வல்லவரா இருக்கிறார். உங்களை அந்த பிடிகள் இருந்து தூக்கிடுவாரு. அப்பா சொல்லியிருக்காரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்துல கூட அப்பா எழுதி வச்சிருக்காரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ அவருடைய நாமத்தினால நீங்க எல்லாவற்றையுமே செய்யலாம். நீங்க எல்லாவற்றையுமே செய்யலாம். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளும் அது அப்படியே நிறைவேறும். உங்க வாயை திறந்து நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அன்றைய அவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் நம்மை சிருஷ்டித்தார் அல்லவா? சோ அதனால அவர் எப்படி வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னாரோ, அப்பொழுது எப்படி அவர் வெளிச்சம் உண்டாயிட்டோ, அதே போல இந்த கடன் எங்களை விட்டுட்டு அகற்ற போகட்டும், அகன்று போகட்டும். இந்த வியாதிகள் என்னை விட்டு அகன்று போகட்டும். குழந்தை இல்லையா, எங்களுக்கு குழந்தை வரட்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்துல கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்னால் ஆகும், நீங்கள் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் புயலை பார்த்து அவர் காற்றை பார்த்து கட்டளையிட்டார், அது அப்படியே நின்றுச்சு. அவர் வெளிச்சத்தை பார்த்து அது வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார், அந்த வெளிச்சம் உண்டாயிட்டு. அதே போல நீங்களும் உங்கள் நன்மையோட தீமையோ கட்டளையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாயின் வார்த்தைகளாலே உங்கள் உலகத்தை சிருஷ்டிக்கலாம். உங்கள் உலகத்தை வாயின் வார்த்தைகளால சிருஷ்டிக்க முடியும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கனால, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கனால நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. எதுக்குமே பயப்படாம சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். நீங்க சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். சிங்கத்தை போல தைரியமா இருந்து புது பலன் அடைவீங்க. நீங்க ஆவியானவருக்காக நீங்க காத்திருக்கீங்களே, ஆண்டவருக்காக அப்பாவுக்காக நீங்க காத்திருக்கும் போது நீங்க புது பலன் அடைந்து புது பலன் அடைவீங்க. புது பலன் உங்களுக்குள்ள புது பலன் வரும். தேங்க்யூ 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 ஜீசஸ்.
பண்ணாங்க. 7ஆவது நாள் வந்து ஆர்ப்பரிச்சாங்க. 7ஆவது நாள் ஆர்ப்பரிச்சாங்க. அவங்க எதிராக கோட்டை எல்லாம் இடிந்து விழுந்துச்சு. இப்பொழுது நீங்க ஆர்ப்பரிக்கும் போது இந்த பாடலின் ஒரு வரிய தேங்க்யூ பயப்படாதே முன் செல்கிறேன் செங்கடலை கண்டு சொன்ன இந்த பாடலில் இந்த ஒரு லைனை நீங்க பாடும்போது, இந்த லைனை நீங்க ஆர்ப்பரிச்சு சந்தோஷமா நீங்க பாடும்போது, உங்க வாயிலிருந்து துதியின் சத்தம் எழுதும்போது, ஒரு நீதிமன்றின் கூடாரத்தில் எவ்வீர சத்தம் கேட்கணும். இந்த கூடாரத்தில் எப்போதும் எவ்வீர சத்தம் தான் கேட்கணும். ஒரு ஊதராக சிங்கம், தச்சித்திர சமுதிரம் கேட்கணும். உங்களுக்கு எதிராக ஒரு எரிகோட்டின் கோட்டைகள் எல்லாம் இந்த பாடல் அந்த எரிகோட் கோட்டைகள் எல்லாம் உடைந்து உன் காலில் விழும், உடைந்து உன் காலடியில் விழும். உன் சத்துருவை உனக்கு பாடப்படுவதை மாற்றி போய் ஆண்டவர், உன் சத்துருவை முழு காட்டப்படுவேன், முழு காட்டத்தன்மை சொன்ன ஆவியானவர் உன் சத்துருவை எல்லாருமே உனக்கு வேறாக ஒரு வழியை வந்தார்கள். இந்த நேரத்தில் கூட உனக்கு பிரச்சனை வருதா? அந்த பிரச்சனையை பத்தி நீ பேசு. எங்க அப்பா இருக்காரு, எனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு சிந்தனை அடைஞ்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு தேவனை, அந்த மாதிரி ஒரு அப்பாவை நான் ஆதரவு கொண்டிருக்கிறேன். நீ என் பிரச்சனையா எதிர்த்து வர முடியாது. நீ 7 வழியா ஓடி போற, நீ 7 வழியா ஓடி போறன்னு சொல்லு. அந்த பிரச்சனையை பார்த்து 7 வழியா ஓடி போறோம். இந்த நேரத்தில் கூட இந்த வயதை பார்க்கும்போது செந்தரமாக ஒரு தர பிரச்சனைகள் இருந்திருக்கிறான். செந்தரவு தர பிரச்சனைகள் இருந்திருக்கிறான். இந்த நேரத்தில் அந்த பாடலை பார்க்கும்போது அந்த செந்தரவு தர வலிக்கணும், அந்த பிரச்சனை ஒரு தர வலிக்கணும், அந்த பிரச்சனை ஒரு தர வலிக்கணும். நீ செவ்வாத பாதிக்க, நீ செவ்வாத பாதிக்க நடந்து போற ஒரு வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக இருந்து சாகலாம். ஒரு வரை என்று சொல்லி நடத்தி செல்கிற ஆவியாக கூட இருக்கணும். சொத்து எழுதி வச்சிருக்காரு, பத்திரம் இருக்கு. அந்த பத்திரம் அந்த சொத்து பத்திரம் பட்ட இருக்கும்போது எனக்கு அந்த சொத்து வேணாம், எனக்கு அந்த சொத்து வேணாம். உங்க அப்பாவுக்கு நீங்க சண்டேதான் கிடையாது. ஆனா நீங்க சொல்றீங்க எனக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கு, எனக்கு அந்த சொத்து எனக்கு வேணாம், தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ண முடியாம இருக்கீங்க. அவர் உங்களுக்காக சொத்து பத்திரம் எழுதி வச்சிருக்காரு. அவர் உங்களுக்கு சொத்து பத்திரம் எழுதி வச்சிருக்காரு. இந்த சொத்து பத்திரத்துல போட்டிருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். நீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்க செய்ய முடியலன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. சொத்து பத்திரத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் எழுதி வச்சிருக்காரு. நீங்க கிளைம் பண்ணணும். இதை நீங்க கிளைம் பண்ணதான் உங்களுக்கு அந்த சொத்து ரிவீல் ஆகும். நீங்க கிளைம் பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், எல்லா காரியத்தையும் நம்ம செய்ய முடியும் சொல்லி நீங்க கிளைம் பண்ண உங்களுக்கான கதவுகள், உங்களுக்கான டோர்ஸ் எல்லாமே ஓபன் ஆகிற நேரம் இது. ஓபன் ஆகிற நேரம், உங்களுக்கான டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகிற நேரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த விடுதலை உண்டுன்னு சொன்ன ஆவியானவர் ஒரு வாழ்க்கை கசப்பா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஒரு வாழ்க்கை எல்லாம் கசப்பா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி
நமக்காக சிலுவையில் வெட்டப்பட்டுச்சு, சிலுவையில் வெட்டப்பட்டுச்சு. அந்த சிலுவையில் வெட்டப்பட்ட கிளையினால இப்போ ஒரு வாழ்க்கையெல்லாம் மதுரமா மாறும், ஒரு வாழ்க்கையெல்லாம் மதுரமா மாறும். உங்களோட கசப்பான வாழ்க்கை எல்லாம் அது கசப்பா இருக்க முடியாது. உங்களுக்காக ஒரு கிளை வெட்டப்பட்டிருக்கு, உங்களுக்காக ஒரு கிளை வெட்டப்பட்டிருக்கு. சோ நீங்க எதற்காகவும் பயப்படாதீங்க, நீங்க எதற்காகவும் பயப்படாதீங்க. ஒரு கொஞ்ச நேரம் எப்படி 22 ஒரு பிரசன்ஸ்ல ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எழுந்து நீ நோக்கு பண்ணின முந்தன் வாக்குகளை நினைத்து மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு அவர் பொய் சொன்னதே இல்லைங்க. அவர் தாவீதுக்கு பொய் சொல்லவே மாட்டாரு. அவர் பொய் சொல்ல மனிதர் அல்லவே. அவர் பொய் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு ஏதாச்சும் வாக்கு பண்ணியிருக்காரா, அதை கண்டிப்பா விசிட் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் புறப்பட்டிருக்காரு. அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் ரட்சிப்புக்காகவே புறப்பட்டிருக்காரு. இந்த நேரத்துல என்னோட கடன் பிரச்சனைகளுக்காக, எங்களோட கடன் பிரச்சனைகளுக்காக, எங்களோட குடும்ப பிரச்சனைகளுக்காக நீங்களுக்காக புறப்பட்டிருக்கீங்க, எங்களுக்காக நீங்க புறப்பட்டிருக்கீங்க. நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் ரட்சிப்புக்காகவே புறப்பட்டேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்துல கூட எங்களுக்காக நீங்க சிங்காசனத்துல இறங்கி வந்து எங்களுக்காக புறப்பட்டிருக்கீங்க ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை உள்ள உத்தமமான மனுஷரை பாக்கியம்னு சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்துல கூட அவருடைய சமூகத்துல நீங்க உண்மையா உத்தமமா இருக்கும்போது நீங்க பாக்கியமான இருப்பீங்க. நீதிமானுடைய வேர் அசையாதான், நீதிமானுடைய வேர் அசையாது. சோ உங்க வேர் அசைய முடியாது, உங்க வேர் அசைய முடியாது. சொத்து பத்திரத்துல எழுதி போட்டிருக்காங்க, சொத்து பத்திரத்துல எழுதி வச்சிருக்காரு, சொத்து பத்திரத்துல எழுதி வச்சிருக்காரு. அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களை சுத்தி 1000 பிரச்சனை இந்த மாசத்துல வரலாம். ஆனா நான் இப்ப சொல்றேன், நீங்க பெருகி கொண்டே இருப்பீங்க. அந்த 1000 பிரச்சனையும் தள்ளி விட்டு நீங்க பெருகி கொண்டே இருப்பீங்க. உங்களை சுத்தி 1000 எதிரி வரட்டும், உங்களை சுத்தி 1000 எதிரி வரட்டும். அவர் உங்களை பார்த்து சொல்லட்டும், உன்னை நான் தீர்த்து வேண்டாம் சொல்லட்டும். அதுக்கு அப்பா சொல்லுவாரு, அதையும் பார்த்துருவோண்டா, அதையும் பார்த்துருவோண்டா. தீர்க்க யாருனாலே முடியாது, அவளை தீர்க்க யாருனாலே முடியாது. அப்பா உங்க கூட இருக்கனால எல்லாத்தையுமே பார்த்து கொள்ளாம இருக்காங்க. உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அவருடைய திட்டம் இல்லாம, அவருடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. சோ அவருடைய சித்தத்துலதான் நீங்க இருக்கீங்க, அவரோட திட்டத்துலதான் இருக்கீங்கன்னு சொல்ல முடியும். நல்ல நேரத்தை நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்துல ஒரு நல்ல வார்த்தையோடு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இருக்க கசப்பான எல்லா பகுதியுமே மாற்றி மதுரமாய் மாற்றி கொடுத்தீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலைகளுக்காக வெற்றி செலுத்தீங்க. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைகளுக்காக வெட்டப்பட்டுச்சு. அந்த எங்களுடைய வாழ்க்கையில போடப்பட்டனால எங்களுடைய வாழ்க்கையில இருக்க கசப்புகள் எல்லாமே மாறி மதுரமாய் மாறி இனிப்பாய் மாறி இருக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே. எங்க வாழ்க்கையில கசப்புன்றதை கிடையாது, தேர்ந்த வசதிகளுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு கூட்டம் மற்றும் சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல